அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவர் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவள்ளே தலம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்காபயம். தலைவருக்கு வணக்கம், கருணாவுக்கு வணக்கம், கேசமூர்த்தி வணக்கம், வினோதி அம்மாவுக்கு வணக்கம், மேசன் அம்மாவுக்கு வணக்கம், ஸ்ரீக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. இதெல்லாம் பேர் தெரிஞ்சு எனக்கு போர்ட்ல. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்னைக்கு போன வரியில போன கிளாஸ்ல காண்பவை எல்லாம் காட்டுவித்து எனக்கே மான்பதம் அளித்த வயங்கு சத்குருவே வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னைக்கு செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே. இது இப்ப ரிசல்ட் தியரி முடிஞ்சு ரிசல்ட்டுக்கு போயிட்டோம். ரிசல்ட் பிராக்டிகலுக்கு பிராக்டிகல்ல தேக மாற்றம் இல்லையா? மேல நீங்க ஏற்கனவே எனக்கு சொன்னீங்க, இங்க பாருங்க. சத்தியல் அனைத்தும் சித்தியம் அத்தகைய தெரிவித்த அருட்சிவ குருவே. இப்ப ஏந்து ஆரம்பிக்குது, சரியா? அறிபவை எல்லாம் அறிவித்து என்னுள்ளே. இங்க இருந்தா பிராக்டிகல் ஆரம்பிக்குதா என்னது? இதெல்லாம் பிராக்டிக். கேட்பவை, காண்பவை. சரி, கொஞ்சம் அப்படியே பாத்துருவோமா? அறிபவை எல்லாம் அறிவித்து அப்படியே வாங்க. அறிவை எல்லாம் என்னன்னா, எல்லாம் தேடி முடிஞ்சு போச்சு மேல வரைக்கும். பரம்னா அபரம்னா சொல்லணும். தேடி மாதிரி அது எனக்கு தேர்ந்து வருமா? ஓகே. பரம் 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 அப்புறம் பரம்னா அருளியல், அப்புறம் வலையல். சரி, முதலாவது சொல்லி நல்லா சொல்லி தரணும். இந்த அருளியலுக்கும் உலகியலுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சு விவரம் தெரியணும். வித்தியாசம் தெரியும் கூடாது. அதனால இன்னொன்னு பரம் அப்புறம் இருக்கு இல்லையா? அப்புறம் ஒலையல், பரம் அருளியல், அப்புறம் சாஸ்திர ஞானம் விளக்கம், பரம் அனுபவ ஞானம். இது சாஸ்திரம், இது அனுபவம் தெரிஞ்சுக்கணும். அச்சா. அப்புறம் மதியில உடம்புல மூச்சு ஓடுது இல்லையா? பெரிய மூச்சு பெரிய காரியம் பண்ணும். இடது பக்கம் மூச்சு போகுது, வலது மூச்சு போகுது, ரெண்டுலையும் போகும். இடகலை திங்களை சுழல்நிலைன்னு சொல்லுவாங்க. நம்ம சுவாதிக்கிற போது உள்ள சுவாதிக்கிறோம், 12 inches உள்ள சுவாதிக்கிறோம். உள்ள போகுது. உள்ள ஒரு நாளைக்கு 21,600 2600 சுவாசிக்கிறோம். கணக்கு தெரியுமா? 26,600 இல்லையா? 600யா? ஒரு நாளைக்கு 20 வரலையா? டேட் பண்ணுங்க. 1 hour வரும். 1 ஹவருக்கு 60 நிமிஷம். டேட் பண்ணுங்க. 15 வரும். 15. ஒரு நிமிஷத்துக்கு 15 வந்தா நார்மல். எப்படி செக் பண்ணுவீங்க? கை இப்படி செக் பண்ணலாம். அப்படி செக் பண்ணா 15 வந்தா நார்மல். 12 வந்தா சூப்பர். குறைஞ்சா சூப்பர். ஆமா. அதிகமா போச்சுன்னா டாக்டர் போவோம். அதிகமா போச்சுன்னா மூச்சு பத்தல. ஆமா, நம்ம போனோம். அதனால இன்னொன்னு என்ன, ஒரு நாளைக்கு நம்ம நினைக்கிறோம் 21,000 இந்த டைம் சுவாசிக்கிறோம் இல்லையா? உள்ள போறது 12 உள்ள போகுது. வெளியே வரும்போது 12 வந்ததுன்னா 12 வெளியே வரும். உள்ள பறந்தா வெளியே வரும். உள்ள 12 வெளியும் பறந்துதான் வரும். வலது நாசியில. இடநாசி வந்ததுன்னா உள்ள போனது 12, வரும்போது 16 வரும். 4 எங்கேருந்து வருதுன்னா உடம்புல ஏமான ஒரு காத்து இருக்கு. முக்கியமான காத்து அது. அந்த காத்து 4 மேல எடுத்துட்டு வந்து வரும் இடநாசில. ஒரு மூச்சு ஒரு தரையும் 4 அதிக வயசு ஆகிட்டே போகும். சரி, ஒரு நாள் 20 இல்லையா? அவ்வளவு போச்சு என்ன ஆகும்? குறைய 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 பிள்ளை வந்து வச்சுன்னா மரணம் வந்துடும்.
யமன் வந்துட்டாங்க, யமன் வந்தா யமன் வந்துட்டான்னு சொல்லுவோம். ஏமானன் வெளியே போயிட்டான், வெளியே வந்துட்டான். நல்லா கூடுதல் நம்ம சுவாசிக்கிற போது 14 சுவாசிக்கிற மாதிரி பண்ணணும். வழி நல்லா இடதுபடுத்தா நல்லா சுவாசம் வரும். உட்காரும் போது இடதால் வலதால் வச்சு உட்காந்தா அது சுவாசம் வரும். விஷயம்லாம் என்ன பண்ணுவாங்க, தடி வச்சிருவாங்க பாத்தீங்களா? அந்த வாசிக்கோலா அது வந்து எதுக்குன்னா யூ மாதிரி இருக்குமே. ஆமா, அது இடது உள்ள வச்சு இப்படி அமைக்கிறாங்கன்னா மூச்சு வரும். அதுக்காக தான் அது அக்கள் வச்சு அமைக்குவாங்க. அதை அமைட்டாங்கன்னா மூச்சு வேலை வரும். நான் கூட கையை இப்படி வச்சுக்குவாங்க போல இருக்கு. படத்துல பார்த்தா கையை புக்கில கை வச்சுங்க. இல்ல சாமி, அந்த படத்துல நான் பாத்திருக்கேன், மூவில இப்படி கைய வச்சுட்டு அது தாகம் அத வச்சுட்டு இப்படி தாகம் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு இல்ல அது அல்ல, அதை வச்சு மூச்சு வரணும். அது 2 போகும். மதிய லைனா சந்திரன் இடம் இருக்கும், நிறுத்தணும். ரவி நுழையினா சூரியல வளரும், அனுபவம் வளரும். வரும்போது தவம் விடணும். தவத்தில் வரும்போது உஷ்ணம் உண்டாகும். ஆனால் தவக்கணல் நல்ல உஷ்ணம் உண்டாகும். அந்த தவக்கணலை காப்பாற்றணும். அதை அடிச்சு செலவிடக்கூடாது. அது எப்போ செலவாகுன்னு சொன்னால், நம்ம பாடி ஒருத்தர் டச் பண்ணால் நம்மளுக்கும் அவள் போயிடும். இல்லை கேட்கலாம் பண்ணக்கூடாது, யார்கிட்ட கை விடக்கூடாது, படுற மாதிரி இருக்கணும். அது என்ன பாட்டு? தீயினில் சுட்டியல் சேதர செல்விகள் யாரும் சொல்லக்கூடாது. முக்கியமா அதெல்லாம் ஒரு விஷயம், கோச்சு கூடாது. முதல்ல கோச்சுண்டா சுத்தமா போயிடும். ஐயா என்ன சொன்னாரு, தாவத்தை அழிக்கும் சின்னத்தை அழிச்சுன்னு பாட்டிருக்காரு. நான் சம்மது வரேன், முதல்ல கோவத்தை ஒழிச்சுட்டு தான் வரணும். ரீசன் சொல்லக்கூடாது, ரீசனே சொல்லக்கூடாது, நோ ரீசன். இன்னொன்று கோவம் வந்து யார் லாபம்னா, நம்ம திட்டமே அவன் ஒன்றாகாது, அவன் தான் அர்த்தம். யார் கோச்சுனாலும் அவனு தான் அர்த்தம். அதை புரிஞ்ச நம்ம கோச்சுன்னு திட்டம்னா அவனுக்கு ஒன்றாகாது, நம்ம தான் ஆகும். நம்ம விஷம் சாப்பிட்டு மத்தவன் சாவணும்னு நினைக்கிறது. அதான் கொள்ள 2வது சொல்லிட்டான். தன்னையே தான் காக்கில் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் சொல்லிட்டான். ஐயா ஐயா என்ன தாவத்தை அழிக்கும் சினத்தை ஒழிச்சுட்டார். அப்படி தாத்தரை அழிச்சணும். முதல்ல கோவத்தை விடுங்க, சாதுவா மாறுங்க. சன்மாரம்னாலே சாதுதான். கோவத்துக்கு காரணம் சொல்லாதீங்க, யார் என்ன பண்ணாலும் கோச்சுக்காதீங்க. இதான் சன்மாரம். இதுதான் அழுத்தது இல்லை, இதெல்லாம் காப்பாத்துறது, அதெல்லாம் காப்பாற்றணும். அடுத்தது வந்து கண்ணலை, அடுத்து கல்லலை. உடனே கணல கூட்டம், இது கால மண்ணு, பேர் நீர், ஆறு நெருப்பு, கழுத்து காற்று, குடும்பத்தி ஆகாயம், இந்த புதகணம் இல்லை மையம். ஒவ்வொன்று மையம் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் பதி, பசு, பாசம். பசுனா இறைவன், பதின ஜீவன், பாசனா ஜீவனோட தொடர்பு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நல்லா இதெல்லாம் புராணம்லாம் இருக்குதுல்ல, தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு நல்லா புரிஞ்சு வரைய புரிஞ்சுதான். அப்புறம் அடுத்து பிரம்ம ரகசியம் சொல்றாரு. பிரம்ம ரகசியம் என்ன? பிரம்மம்னா என்ன அர்த்தம்? அகவல்ல 6வது 6வது வரும், நாதமா பிரம்மம்னு வரும். பிரம்மம்னா என்ன? நாதம் தான் பிரம்மம். ஐயா எடுத்துக்கிறாரு. தியானம்ல உட்காரும் போது நாதம் கேட்கும், இதுதான் பிரம்மம். அது அந்த பிரஸ் சொல்லி பிரம்மணம். அடுத்து நாதன், அதுக்கப்புறம் பரம வரும். இந்த விக்கிரக ஆராதனை செய்தா பிரம்ம பிரகாசம் வெளிப்படும் அப்படின்றாங்களா? அதுவும் நாதமும் சேமா? இல்ல, அது பவர். அது பவரா? நோயெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், பவர் அது. அப்புறம் பரமவிஷயம் இது என்ன? பேருடி பார்க்கறது, பேருடி பார்க்கறது. பிரம்ம நாதம், நாதம் பேருடி வரும் பார்க்கலாம். சரி, பரமரகசியம். அது சிவரகசியம். இது வந்து தெரிஞ்சுன்னா அமுதம், பேருடி அமுதம் சாப்பிடுறது சிவரகசியம். இதெல்லாம் தெரிஞ்சு சொல்லி பிறகு அப்புறம் சக்தி சித்தி, என்ன பவர், என்ன சித்தி வரும். இதெல்லாம் சொல்லியாச்சு. இதுவரையும் தேரி முடிஞ்சது. அப்புறம் இப்போ வந்து பிராக்டிக்கல் தவம் ஆரம்பிக்குது.
இந்த குரு தேடி சொன்னாரா, உட்கார வச்சு இப்படி உட்காரு, அப்படிதான் செய்யணும்னு சொல்லி தாம் பண்ற முறையை சொல்லி தரலாம். அறிபவைனா தவம் பண்ற முறை. சரி, முறை அறிவித்து சொல்லி தரணும். தவம் பண்ண பண்ணாங்கன்னா நாதம் கேட்கும். கேட்பெல்லாம் கேட்பது அடுத்த அறிவார். கேட்பெல்லாம் நான் கேட்பெல்லாம் ஏன் சொன்னாருன்னா, நாதம் ஒண்ணும் இல்லை, அதனால 10 நாதம் கேட்கும். தசநாதமா? தசநாதம். கேட்ப எல்லாம் இல்லை, அப்படி எல்லாத்தையும் கேட்கும். கேட்டு நாதம் அது. தம்பி, அந்த நாதத்தோட லிஸ்ட் வச்சிருக்கீங்களா? முதல்ல மணி அப்படி ஏக்க ஒரு வாட்டி சொன்னீங்க. வச்சுக்கலேன். இருக்கா? இப்ப கிடையாது. இப்ப கிடையாது. சரி, ஓகே. இல்லை ஒன்றும் இல்லை, போய் எடுத்துவாங்க, அவ்வளோதான். எடுத்து வந்து சொல்லுங்க. சரி, பரவாயில்ல, இது மாதிரி முடிச்சிருங்க, அப்புறம் பார்ப்போம். அடுத்து மணிக்கடல் யானை. மணிக்கடல் யானை தாங்க ஐயா. மணிக்கடல் யானை சங்கு. மணிக்கடல் யானை சங்கு. அப்புறம் கருமேக வண்டு தும்பி யாழ் இசை இவை யாவும் அப்படின்னு வருங்க பாட்டு. சரி, சொல்லுங்க. மணிக்கடல் யானை கருமேக சொல்லுங்க. மணிக்கடல் யானை. சரியா? 3. மணிக்கடல் யானை கருமேக வண்டு தும்பி யாழ் இசை இவை யாவும் தசநாதன் வரும். உள்ளொளி ஓசைதாமின் வரும். ஓகே. இது கூட சிலம்பொலி இருக்காது ஐயா. சிலம்பொலி இருக்கு. சிலம்பொலியா? ஆமா. சரி, வரிசையா சொல்லுங்க சாமி. ஐயா சொல்லுங்கய்யா. சிலம்பொலி தேவையானதான். சரிங்க. முதல்ல மணி தான் கேக்குமா? போலாம். காண்பவை இப்படி சொல்லுங்க. இப்ப காண்பவை வந்து பிராக்டிக்கல். காண்பவையில் வந்து முதல்ல வந்து மணியெல்லாம் வராதியா. லேசா ஒரு இந்த கிராமத்துல பண்ணிடலாம், சந்தையெல்லாம் இடத்துல பண்ணிடலாம். லைட்ல 10 மணி போனோம், எந்த சத்தம் வரக்கூடாது. லேசா ஒரு ஒலி கேட்கும். பாட்டு பாடுற வந்து சுருதி வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ஒலி கேட்கும். நில்லுங்க சாமி, நில்லுங்க. இந்த மாதிரியா? சாமி இல்ல கேக்கல இல்லையா? இவ்வளவு பெருசா கேட்காது. இல்ல, இந்த மாதிரி சத்தமானு கேக்குறேன். இவ்வளவு பெருசா வராது. டபுள் சவுண்டா வருதா? என்ன சத்தனே தெரியலையே. சரி, விடுங்க. नमस्कार दोस्तों। तो आज हम एक टॉपिक ऐसा है जो मुझे अमूमन जो भी कोई बिगिनर होता है पूछ लेता है कि मैं हारमोनियम வந்துச்சு. யாரோ ஒலி காதில் கேட்குமா அல்லது சிற்றவையிலான்னு கேக்குறாங்க. யார் திட்டம்? யார் திட்டம்? யாரையா கேள்வி கேட்டது? அறிமுகப்படுத்திக்கீங்கப்பா. யாரோ 7E1C2817 அப்படிலாம் தெரியாதுல்ல. பாஸ்கரன்யா. பாஸ்கரன் எங்க இருக்காரு? தான் பண்றாரா? எந்த ஊருக்காரு அவரு? ஐயா பாஸ்கரையா, பேசுங்கயா. சேட் பண்றீங்க, மூப்பாயிர பேசுங்க. கும்பகோணம்ன்றாரு, சேட்ல அனுப்பி விடுறாரு. தியானம் பண்றாரா? சரிங்களா பாஸ்கரையா? எப்படிங்க? அப்புறம் பாருங்க.
சொல்லுங்க, அவர் கேள்வி கேட்டாரு. கேட்டாரு கேட்டார். என்ன பண்றாரு, எங்க தான் பண்றாரு, என்ன தெரிஞ்சாம என்ன சொல்றது. சரி, அவர் அப்புறம் சொல்லுவார், அவர் பார்ப்போம். ஓகே, சரி சொல்லுங்க. காண்பவை எல்லாம் காட்டு வைத்தனக்கே மான்பதம் அளித்து. இது வந்து இப்ப ஒளியா? பொன் போலி. பேரொளி. பேரொளி. பெருஞ்சோதி. அடுத்து பேரொளி, பொன்னொளி, 3 ஒளி வரும். காண்பாய். ஈற்றறிய வருதியா? ஆமா, அதான் காண்பாய். காண்பாய்னா 3. காண்பாய் 3 சார். பேரொளி, பொன்னொளி, உள்ளொளி. 3 பாவம். பெருஞ்சோதி. ஐயா தாத்து வந்து தகவல்ல சுருக்கமா கொடுத்துறாரு. பெரிய நிறைய சுருக்கமா கொடுக்குறாரு. ஓகே, இது வந்து இப்ப அகோல்ல சொன்னதெல்லாம் ஆச்சு. அகோல் வந்து 6ஆம் திருமுறை, இந்த எல்லா திருமுறையோட சம்மரின்னு சொல்லலாம். ஓகே, புது வரிக்கு போவோம். படிங்கப்பா. யார் படிக்கிறீங்களோ படிங்க. எது போனப்பா? செய்பவை. ஐயா நான் படிக்கிறேங்க. படிங்கம்மா, படிங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி செய்பவை எல்லாம் செய்வித்து எனக்கே உய்பவை அளித்து என்னுள் ஓங்கு சத்குருவே. நான் செய்ய வேண்டிய செயல்கள் எவையோ அவற்றை நான் என் சுதந்திரமற்று தங்களின் பரிபூர்ண சுதந்திரத்தால் செய்யுமாறு செய்வித்து எனக்கே நான் மேலோங்கி வாழ தேவையானவற்றை அளித்து என்னுள்ளே ஓங்குகின்ற சத்குருவே. செய்ய வேண்டிய செயல்கள் எவையோ சொல்லுங்க சாமி. செயல்கள் காரியம் எல்லாம் வர சேரும். என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்யக்கூடாது. நம்ம ஜாலியா செய்யணும். ஒண்ணு இந்த மெயின் இது என்ன தெரியுமா, இது செய்வேன்னு சொன்னா உடம்புல மாற்றம் ஏற்படும். சுத்த தேகம் பிரதேகம் இந்த மாதிரியா? ஆமா, எனக்கு மேல முன்னாடி பார்த்தா சரியா. ஐயா, இங்க மேல அந்த ஒளிய பார்த்தனால வேதியியல் மாற்றம் ஏற்படுது அப்படின்றீங்களா? ஆமா ஆமா. அதெல்லாம் நீ செய்ப்பா. எனக்குள்ள மேல நீ வளரணும். என்னுள்ள நீ ஓங்கு உள்ள நீ ஓங்கி வளரணும் அப்படிங்கிறாரு. உள்ள இருந்து ஓங்கி வளங்க அப்படி வளரணும். உள்ள இருந்து ஓங்கி வளருகன்னா என்னையா? உள்ளதான இருப்பாரு அவரு. வெளியே சொல்றாரு. அதாவது அந்த அனுபவம் வளரணும் அப்படின்னு சொல்றாரா? இல்ல கடவுள் வளர்ற? கடவுள் வளர அதான் அனுபவம் தானே. அடுத்த 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 அடுத்து அப்படியே வளர்ந்துகிட்டே போனோம் அப்படின்றாரு. ஆமா. இப்ப செய்ய வேண்டிய செயல்கள் போட்டிருக்கீங்க. அந்த செயல்கள் தான் வந்து தேக மாற்றத்தை செய்யணும், செஞ்சு கொடுக்கணும். ஆமா ஆமா. உஷ்ணம் வந்து இல்லையா? உஷ்ணம் என்ன சொல்ல ஐயா? உள்ளொளி ஓங்கிற உள்ளி விளங்குற உள்ளொளி காட்டிய மயில் கனலே. கனல் தான் வந்து உங்களுக்கு உயிரொளி காட்டும். உள்ளொளி ஓங்கிற உள்ளொளியை காட்டும். அந்த கனல் தான் காட்டும். உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளொளி முதல்ல. அப்ப அது கனல் வந்து வெள்ளொலியை காட்டும், அப்புறம் உயிரொளி இது வரும், அப்புறம் கடைசியா உள்ளொலி வரும். சரியா? ஆனா அது முதல்ல ரிசார்ட்ல இது கடைசியில இருந்து வராரு அந்த பாட்டுல. ஆமா. இப்ப ஐயா எப்பவுமே முடிஞ்சு சொல்லுவாரு. அவர் ஒரு பழக்கம் இருக்கு. முடிஞ்ச பானிப்பந்த தப்பு காட்டுறதான் ஆரம்பம். முடிவு அதை முதல்ல ஆரம்பிக்கிற பாருங்க. காட்சியும் பாரு. ஞானத்தை விட அப்பதான் பொற்றவை. ஆனா பொற்று போட அப்படின்னு முடிவுதான் பதில் சொல்றோம் ஐயா. அவருடைய பழக்கம் அது. அப்போ நம்ம பில்ல படிங்க. எங்க படிங்க கொண்டாடுங்க சாமி. போயிடுச்சு அவ்வளோ அந்த மேல போயிடுச்சேன். எங்க போச்சு? 115. 115. அவ்வளோ ஒனர் ஆடு இல்லையா? பொன்னம்பல காட்சியா? பின்னாடி போவோம். இவர்கிட்ட இருக்காங்க. பின்னாடி இருக்கேன் சார். அதான் பின்னாடிதான் பாக்குறேன்.
ம் பரம்பரை முதல்ல சொல்ல பாருங்க. இப்படிதான் முதல்ல சொல்றாரு பெரியவர். 40 வருஷம் வரப்பாரு. ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சி. அந்த பொன்னம்பலத்துல பார்த்த காட்சி வந்து அற்புத காட்சி. அப்புறம் ஒண்ணு முத ஸ்டெப் வராரு. முத ஸ்டெப் கடைசியில சொல்லிட்டாரு. ஆமா, அதான் இப்ப ஐயா, அதாவது ஒரு எழுத்தாளர்கள் ஒரு மெத்தட் வச்சிருப்பாங்க. ஒரு ஆள் ஒரு மெத்தட், ஒரு டெக்னிக் வச்சிருப்பாங்க. அது மாதிரி அது புரிஞ்சுக்கணும். முதல்ல மெத்தட்னால ஃபர்ஸ்ட் முடிவு சொல்லுவாரு. சொல்லுவாங்க மர கடைசியா வரும். அது முதல்ல சொல்லுவாரு. அப்புறம் அது எப்படி வந்துச்சு அப்படின்றத டீட்டெயில சொல்லுவாரு. ஞானி சொல்ல பாருங்க, கொஞ்சம் அப்புறம் இல்லையா முதல் பள்ளிய பொறுத்து எடுத்து சொல்லுவாரு. கொஞ்சம் மனுஷன் அப்புறம் சொல்லுவாரு. ஐயா, இப்ப இங்கிலீஷ் எஸ்ஏ எழுதுறோம்ல, ஒரு எஸ்ஏ எழுதுறதுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு இருக்கும். தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாக்கா அந்த தலைப்போட முடிஞ்ச முடிவு முதல் சொல்லணும். இந்த தலைப்பு எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததுதான் டீட்டெயிலா வரும். இப்ப அதான் டெக்னிக். அப்ப வள்ளலார் வந்து அது முடிஞ்ச முடிவு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட டீட்டெயில் ஒண்ணுன்னா வராரு. வழக்கம் அப்படியே ஒண்ணுன்னா வராரு. சரி, ஓகே, இது கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மக்களே. இந்த ஆணி பொன்னம்பல காட்சி தான் அது முத ஸ்டெப் நினைக்காது, இது கடைசி. ஓகே, அடுத்து படிங்கம்மா. படிக்கணுமாங்கய்யா? நீங்க தான் படிக்கணும். ஒரு ஆள் 2 வரி. சரி. அதுக்கு முன்னாடி செய்பவைன்னா தேகம் மாறுறது தானாங்க? சரி, சரிங்க. மேல காண்பவை எல்லாம் வந்துருச்சு இல்ல, அது பார்த்த பிறகு ஐயா நில்லுங்க. இந்த பேரொழிய பார்த்த பிறகு சுத்த தேகம், பொன்னொழிய பார்த்ததுக்கு பிறந்த தேகம் அப்படி வருமா இல்ல என்ன கதை? எங்கேயும் போடல சார். எங்கேயும் போடல. ஓகே, இல்ல நம்மள கதை விட முடியாது. முதிர்ச்சி வரும், முத்தேக சித்தி வரும். அப்படியே அது மாதிரி வரலாம், இருக்கலாம். இல்ல நான் எப்படி யோசிச்சேனாக்கா, ஓகே பேரொழிய பார்த்தோன்னே சுத்த தேகம், ஓகே பொன்னொழிய பார்த்தோன்னே பிரணவ தேகம், உள்ளொலிய கலந்த பிறகு ஞான தேகம் நினைச்சேன். நீ சொன்னா யாருக்கும் மறுக்க முடியாது. உங்களுக்கு ஆதாரம் கிடையாது. எனக்கு ஆதாரம் கிடையாது, இது என்னோட கற்பனையா. நீ சொன்னீங்கன்னா ஆதாரம் கிடையாது. உனக்கு மறுக்கிறது ஆதாரம் கிடையாது. யாரும் மறுக்க முடியாது. ஓகே சொல்லுவாங்க. ஏன்னா வேற வழி இல்லை. ஆமா, ஐயா வந்து தர எப்ப சொல்றாரு. ஓகே, உண்பையெல்லாம் படிங்க. உண்பவை எல்லாம் உண்ணுவித்து என்னுள் பண்பினில் விளங்கும் பரமசர் குருவே. ஆன்மா அனுபவத்தில் நான் உண்ண வேண்டியவை எவையோ பஞ்சா அமுதம் தெல்லமுதம் உட்பட அனைத்தினையும் என்னை உண்ண வைத்து நான் கொண்ட குணப்பாங்கை அறிந்து அதனில் விளங்கும் மிக மிக மேலான சத்குருவே. ஆதாரம் ஆதாரம் அம்மையை கண்டேன், அவளருள் கொண்டேன், அமுதமும் உண்டேனடி அம்மா அமுதமும் உண்டேனடி. ஆணி பொன்னம்பல கண்ட காட்சி தானே. படிங்க. கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்சபையில் உண்ட அமுதம் உண்டடி நான் எள்ளுண்ட பல விடயத்திற்கும் கல் அன்றே என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல் உலகர் உள்ளுண்ட போது மயக்குற்றிடும் கல் அளவே உள்ள மயக்கத்தினையும் ஒழித்திடும் கல் மடவாய் அள்ளுண்ட பிறகும் என்னை அடுத்தடுத்து கண்டால் அறிவு தரும் அவர்க்கும் இங்கே யான் உண்ட கல்லே. அவ்வளவுதான். சொல்லுங்க. இன்பவை எல்லாம் பேருல பார்த்தாச்சு. அடுத்தது அமுதம் தான். அமுதம் சாப்பிடுவோம். அதை உண்பையெல்லாம் ஒண்ணு. உண்பையெல்லாம் என்ன பண்ணுங்க ஏன்னு கேட்டா, சாம் பண்ணும்போது நாக்கிலேயே 5 அமுதம் வரும். நாக்கிலேயே 5 அமுதம் வரும். ஆமா. அப்புறம் பேருடைய பார்த்தபோது அங்கே சிற்ற அமுதம் வரும். பொண்ணு பார்த்தபோது அங்கே அமுதம் வரும். உண்பை எல்லாம் நீங்க எல்லாம் சாப்பிடணும். அந்த அமுதம் எல்லாத்தையும் என்னை உள்ளு சாப்பிட வச்சு
இல்லை விளங்க பரவல் தற்கொலை இல்லை விளங்க அப்படிங்கிறார். இந்த 50 நாள் சாப்பிட்றது வந்து ஆதான் இருக்கு. விளையாட்டு போனேன், அம்மையை பார்த்தேன், அவர் உண்டே 50 உண்டேன் பாரு. இங்கதானே ஆணி பொண்ண போல காட்சி இல்லையா? ஆமா 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 இல்லைங்க. அம்மையை கட்டேன், ஆர்டர் பண்ணி 50 உண்டாரு. அந்த விளையாடு அந்த 50 உடனே மரணம் போயிடுச்சு. உடம்பு தாங்குது. அவ்வளோ சொன்னார், தான் உடம்பு தாங்குது. அப்போ தெரிஞ்சு அப்புறம் தான் பார்க்க முடியும். இப்போ பெரிய பாயிண்ட் சொன்னாங்க, நான் முந்தைய சொல்லியிருக்கேன், நிறைய புண்ணியம் அடைகிறாங்க. ஐயா முத்தி சித்தி சொல்றாரு இல்லையா, முத்தி என்பது நிலை முன்பு சாதனம். சித்தி நிலை சேர்ந்து அனுபவம்னாரு. நல்ல கவனிய, முத்தி என்பது நிலை முன் 100 சாதனம். நிலை சேர்ந்த அனுபவம். எது நிலை? சித்திதான் நிலை. சித்திதான் நிலைங்கிறார். சித்திதான் நிலை. சித்திக்கு முன்னால் வர்றதுதான் முத்தி. முத்தி அப்புறம் வர்றதுதான் சித்தி. இது எப்படி விளக்குறாரு தெரியுமா? எது முத்தி எது சித்தின்னு அவர் சொல்லல, ஆனா விளக்கி இருக்காரு. அகவலுக்கு பின்னாடியா? ஆமா, நம்ம மண்டை ஏற மாதிரி விளக்கி இருக்காரு. எடுத்து சொல்ல நம்மள புரிஞ்சுக்கணும். எது முத்தி என்ன முதல்ல புரிஞ்சுங்க. முன்னால் வர்றது முத்தி, அப்புறம் அதான் சித்தி. முத்தி வந்துச்சுனாக்கா முத்தின்றது மரணம் உள்ள பொருள் தானே. அது யாரு யாரு தந்தது? யார் தந்தது? முந்திரி கொட்டை. முந்திரி கொட்டையா? பார்த்து விளங்க சொல்லும் போது தானே அவளை விளங்கும். சாமி, நீங்க என்கிட்ட நான் எழுதி வச்சிருக்கிறேன். அந்த 156 கோர்ஸ்ல இருந்து ஆரம்பிது. முத்தி இரவா வரம் பெறுவது, அதான் சாமி சித்தி வந்து இருங்க கலப்பது அப்படின்னு எழுதியிருக்கேன். அவளை வச்சு மனிதத்தனா எல்லாரும் மக்களுக்கு விளங்கும். திருதினா இருக்கீங்களா, அது விளங்காது. ஏற்கனவே சொல்லிட்டியா ஒரு வீடியோல? சொல்லிட்டு இப்ப உட்காந்துட்டானோ இல்லையோ திறக்கிட்டா? எனக்கு வரும்போது சொன்னா நல்லது இல்லையா? திறக்கிட்டாண்ணா அவன் தொடங்க. இது வரும்போது கட்ட சொல்லிடணும். நம்ம ஒழுங்கா நினைப்பா. சபை பாருங்க, வரிசை அந்த வரிசை அப்படியே போறோம். முதல்ல முத்திய சொல்றீங்களா? ஆமா, அப்பதான் அப்ப முடியும். அவன் முத்தியா நம்ம சொல்ற மாதிரி சொல்லணும். சொல்றேன் முதல்ல நான் விளக்க கொடுக்குறேன். அது மக்கள் பாக்குறாங்க, எதை சொல்றாங்கன்னு திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன். அதாவது முத்தியை பத்தி முதல்ல சொல்ல போறீங்க, எது முத்திட்டு. சரி, ஓகே. அவன் என்ன நாளைக்கு முன்னால் ஒரு தானே சபை இறதோம் மேல சபை நம்ம சுத்தியா பற்றி சொல்லிடுறேன். சபை எதுனா உள்ளதான் சபை, புரிஞ்சுங்க. சபை இறதோட மேல அமர்ந்து அங்க நீங்க உள்ளத்துல அவன் கொடுத்தான், அவன் கொடுத்தான். பயப்படாதே நானா? ஆமா ஆமா, பய கொடுத்து அவன் என்ன அர்த்தம்? ஆதரவு. ஆதரவா? ஆமா, ஓகே. எப்படி வேணா மல்லெல்லாம் தவிர்த்து முதல்ல மல்லன்னா ஒண்ணு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறோம்ல நம்ம. குழம்பு குழப்பம் எல்லாம் மல்ல தவிர்த்து நல்ல வரமெல்லாம் கொடுத்து அருள் அமுதம் கொடுத்துட்டான். அருள் கொடுத்துட்டான். வரணும் என்ன? வரம் நல்லா இருந்தா வரணும் என்னப்பா நல்லதுப்பா. கெட்ட வரம் கொடுப்பாங்க இல்ல, சாவா வரம்னு அதான் கேக்குறேன். அப்படியே நான் வந்து அதான் பண்ண வேண்டாம், வரணும்னு சொல்றேன் ஐயா. வரேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னது அதையும் விவர போகலாம். எல்லா வரம் கொடுத்தா அப்படின்றாரு. சரி, வர அப்புறம் ஒரு 1 வருஷம் அப்புறம் வாழின் வாழ்த்துறாரு ஆப்தாரு. அப்ப வாழின் பெருஞ்சு ஆழ்வு எடுத்து ஆழ்னு அர்த்தம் மோதிரம் கேர கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டான். பெருஞ்சீர்னா சீர் வாழ சீர்ப்பா, சீர் கொடுக்குறாங்க. அந்த கல்யாணத்துல சீர் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சீர் கொடுத்துருக்காரா? வாழ கொடுத்தாரு. ஆழ்வு எடுத்து போச்சாச்சா. இப்ப அவர் வளர பாருங்க. என்னையும் புரிஜன எண்ணி
என்னையும் ஒரு பொட்டா புள்ள நினைச்சு என் உள்ளத்துல அவனையும் அப்பனா உட்காந்துட்டேன். அண்ணன் அப்பா யார் இருந்தாலும் அண்ணன் அப்பா அண்ணன் அப்புறமா வீட்டிலிருந்து முதல்ல உலகத்தை உடம்படியாக உலகத்தை எரிச்சார். ஐயாவோட உலகத்தை கிடையாது தூக்கி போட்டார். உலகத்தை உடம்படியாவை அழகெல்லாம் அழகில்லாத பேரலால் அறிவு விளக்கி அழகில்லாத பேரலால வந்து உள்ளபடியாக விளக்கிட்டான் ஆண்டாள். உலகத்தினால உலகத்தை தூக்கி போட்டார். அடுத்து சின்ன இதான் வர கட்டில இதான் வரோம். சின்ன செல்ல சின்ன தான் போக முடியாம சின்ன உலகியல பார்த்து இல்லை அலப்பாட தப்பு பண்ற ஆறாவது திருநேரி எல்லாம் போக முடியாது. திறன் என்ன அர்த்தம்? ஆற்றல். ஏமாப்படுறாங்கல்ல, ஏமாறுறாங்க சுதாடுறாங்க எல்லாம் கிடையாது. திறன் அடிச்சிட திறன் ஆற்றல் கொண்டு போகிறதுக்கு மன உறுதி வேணும். உறுதி மனம் கொடுத்துட்டான். கொடுத்து அழிதாவது உள்ளே வச்சது அழியாம வாழக்கூடிய உழைச்சியா கொடுத்தான். திறன் அழைத்தானாக்கா அந்த உறுதி கொடுத்துட்டான். சிறுநெறி செல்லாது இருக்கிற திறன்னாக்கா அந்த நெறிக்கு போவாது இருக்கிற உறுதி. ஆமா ஆமா வைராக்கியம் சொல்லலாமா? சொல்லலாம். அழியாதுரு நெறி வாடுற நெறி வழியை தந்து உணர்ச்சியை கொடுத்து. உணர்ச்சினா என்னையா? அதை செய்யணும்ன்ற அந்த உத்வேகமா? வேகம் முடிகிற புரிந்து உள்ள விளக்கம். அப்புறம் கல்வி இருக்கு இல்லையா? கொஞ்ச நேரம் ஏதோ ஒரு பாட்டுல மெய்யுணர்ச்சி அருளாயோ அப்படின்னு ஒரு வரி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. மெய் உணர்ச்சி இந்த உணர்ச்சியும் சேம். அந்த மெய் உணர்ச்சி அப்படின்னு என்ன சொல்றாரு? அது சம்மதம் இல்லைன்னா விட்டுருங்க. எங்கேயோ கேட்ட மாதிரி. திருக்கதவன் திறவாய் அந்த பாடல வருவீங்க. மெய்யுணர்ச்சி கருக்கருதா தனி வடிவை சமே பாட்டு கிடையாது. பாட்டு இருக்குதா? எடுக்கிட்டான்னு கேட்டேன். திருக்கதவம் திறத்தல் அக்கறை உருக்கி அமுதேற்றெடுத்து உடம்புயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயும். உடம்போ உயிர் உள்ள மூணும் ஒளிமயமா ஆகணும். அதுக்கே அந்த உணர்ச்சி கொடுக்குறாரு. இந்த மெய் உணர்ச்சினா இதுதான் உண்மையான உணர்ச்சி. பொய் உணர்ச்சி நிறைய இருக்கு வாழ்க்கையில. உணர்ச்சி வசப்படுறாங்கன்றாங்களே அதான். இப்ப இந்த உருக்கி அமுதெடுத்து உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற அதுதான் மெய்யான உணர்ச்சி. சரியா? இப்ப இங்க வந்து சிறுநெறி செல்லா திறனடித்து அழியாது ஒரு நெறி உணர்ச்சி தந்து ஒளியுற புரிந்து. இங்க பாருங்கயா, உடம்பு உயிரோடு உடம்பும் ஒளிமயமே ஆக்குற. சேம்தான். ஓகே ஓகே. அதுதான் உண்மையான உணர்ச்சி. அப்புறம் வந்து தரணம் வளர்ச்சி. சகா தலை வேக அக்கால் போகா புண்ணலா தாவே போ வளர்த்தி. அப்புறம் சாவரத்தையும் தந்து என்னாச்சு இப்போ? சாவரம் வந்துச்சா? இதுதான் இதோட முடிஞ்சிருச்சு. மரணம் இது வந்து மரணம் வந்துட்டா சபை என்ன உலம் என்ன ஆரம்பிச்சு இது வரைக்கும் முக்தி. சரியா? அதான் முக்தி.
ஏன் முத்தி சொல்றேன்னா ஆன்ம தான் அவங்க சித்தி இல்லையா, இன்னும் வரல. அவனை கடத்தின வரல பாருங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? முத்தி என்பது முன் உரு சாதனம், சரியா? முன்னால. அப்புறம் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். ஆமா, சேர்ந்தன்னு ஒரு வார்த்தை. ஓகே, அடுத்து பாருங்க, அடுத்து பார்ப்போம். இப்ப சித்திக்கு வரோம் சரியா? ஆமா. ஏழு முத்தி சொன்னா எல்லாரும் நினைப்பாங்க மலாபலம் முடிவு நினைப்பாங்க. முடிவு இல்ல, முடிவு இல்ல. அப்ப ஒரு அனுபவம் இருக்கு, அதனாலதான் முடிவு. சித்தி தான் முடிவு. முத்தி முன்னாதான் முத்தி. கேப்ல பசி வேற எடுத்துச்சா? போயா நான் 10 தான் எடுத்தேன். எனக்கும் பசிக்குதுதான். சாப்பிடுங்க. வேண்டாம், சாப்பிட்டு வந்துச்சு முத்தி. அடுத்து அது மேலும் அன்பை விளைவிச்சு. அன்புன்னா தவம். தொடருது. தவம் வந்து தொடருது. ஆமா, பேரொழியால 80 கொடுத்து 80 நிறைவேற்றி ஃபுல்லாக்கி கேப்பலாமே என்ன ஒரு உருவாக்கி. இதுதான் கலப்பு. என்ன ஒரு இல்லையா, கலப்புதான் சித்தி. என்னையும் நின்னையும் ஓர் உருவாக்கி, இதான் கலப்புதான் சித்தி. இதுதான் சித்தி கலக்குறது. இதான் இது வந்து இப்போ இது முதல்ல என்னங்க? திருப்பதி எடுங்க. அற்புத காட்சி ஆணிப்பல், அற்புத காட்சி ஆணிப்பல் வருது. எங்க போனோம்? பாருங்க, அம்மையை கண்டேன், அழ கொண்டேன், அமுதம் கொண்டேன் இல்லையா? அவன் நினைச்சப்போ தாங்க வரல மரமரப்ப வந்துச்சு. தாங்கன்னா உடம்பு தாங்குறதா? அவள் அருளாலே நடராஜர் சந்நிதி தாங்க அவரால் மரமரப்ப வந்துச்சு. சரி, உடம்பு தாங்குது. அப்ப நல்லா அப்பதான் பாரு. அதாவது மழை வந்த பிறகுதான் நல்லா தண்ணி பாக்குறாரு. புரியுதா? மரபெல்லாம் முன்னால அதாவது அம்மைய கண்டேன், அவர் அருள் கண்டேன், அமுதமும் உண்டேன். அமுதம் உண்டோட மரணம் இல்ல ஒரு வாழ்வு வந்துருச்சு, உடம்பு தாங்குது. நடராஜர் சந்நிதி அதுக்கப்புறம் பாக்குறாரு. நான் பெற்ற சாமியார் சன்னதியில் சென்று நான் பெற்ற பேரது சாமி அறிவாரடி. பேரு நகா என்ன அது பேரு? வாழ்வியா? நான் பெற்ற பேரு வாழ்வு. சாமியார் சொல்றவரே உலகத்துல வந்து நல்லா தண்ணி மாதிரிலாம் வந்து பிறகு நல்லது அப்புறம் தான் அம்மன் சாப்பிட்டு மல்லாம தான் போகல. அதேதான் இங்கே ஆகும் இல்லையும் ஞாபகம் நினைப்போம். ஓகே, இது சித்தி. அப்புறம் அருள் அமுது அளித்தனை, அருள்நிலை ஏச்சினை, அருள் அறிவு அளித்தனை. இதெல்லாம் இல்ல, இதோட முடிஞ்சா சித்தி. இப்போ முத்தினா என்ன சித்தி புரிஞ்சுதா மக்களே? புரிஞ்சுதுங்களா? சொல்லுங்க, கேள்வி கேளுங்கயா. அதுக்கு வரும். சேட்ல ஒருத்தர் ஒரு பாட்டு அனுப்பிட்டு இருக்காரு. புடையுரு சித்தியின் பொருட்டை முத்தியை அடைவதென்றருளிய அருட்பெரும் ஜோதின்னு அப்படின்னு அனுப்பிட்டு இருக்காரு. சித்திய என்ன அந்த வரைக்கும் வெளி விளக்கம் உடையொரு சித்தியின் பொருட்டே, சித்திய பொருட்டு தான் முத்தியை கொடுக்குறாரா? அப்படியா? அவ்வளவுதான். சித்திதான் முதல்ல. சித்திய முத்திதான் முதல்ல. ஆனா அந்த பாட்டுல புடையுரு சித்தியின் பொருட்டை முத்தி. ஓ, ரிசல்ட்ட சொல்லிட்டு திருப்பி இங்க வராரா? சித்தி மட்டும் முத்தி அழிச்சான். சரியா சொல்லுங்க.
வரி சரியா சொல்லுங்களா? புடையுறு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்றருளிய அருட்வரும் ஜோதி. சித்தியாலதான் முத்தி அடையணும். சித்தியாலதான் முத்தி அடையணும். சித்தி அடையணும், முத்தி அடையணும். முத்தியா முதல்ல வர்றது. புடையுறு சித்தியின் பொருட்டு முத்தியை அடைவது. முதல்ல முத்தியை அடைஞ்சாதான் அப்புறம் சித்திய அடைய முடியும். அப்ப சித்தி அடையணும்னாக்கா நீ முதல்ல முத்தியை அடையணும்பா அப்படின்றாரோ? அதேதான். சித்திய பொருட்டு சித்தி வேணும்னாக்கா முதல்ல முத்திய அட, அப்புறம் பாப்போம் அப்படின்றாரு. ஆமா ஆமா. சரி, ஓகே. இங்கனையா ஊட்டு தெல்லம்பதும் உட்பட அனைத்தனையும் என் உண்ண வைத்து நான் கொண்ட குணப்பாங்கை அறிந்து அதனில் விளங்கும் மிக மிக மேலான நான் கொண்ட குணப்பாங்குனா பண்பு பண்பு அவர் குண மாதிரி போச்சு நல்லா ஐயா. ஓகே. இங்க கல்லுண்டால் இது ஏன் வருது? அமுதம் சாப்பிட்டது. அமுதம் சாப்பிட்டது. என்றும் இரவா நிலையில் இருத்தும் கல். ஐயா சொல்லுங்க. நான் சாப்பிட்ட கல்லு இறங்குறாங்களே. கல்லுண்டால் என புகன்றார் கனகசபை நடுவே கண்டதுண்டு சிற்றபையில் உண்டதும் உண்டடி. அப்படின்னா அவர் உண்ட கல் வந்து கனகசபை அந்த பொற்றபை சிற்றபையில உண்டது. மயக்கம் வந்து கேட்டாங்களாம். கல் சாப்பிட்டா மயக்கம் வந்து கேட்டாங்க. மாதிரி போதையா இருக்க அப்படின்னாங்களா? ஆமா சொல்றாரு. கல் சாப்பிட்டு சொல்றாங்க, மயக்கமா சொல்றாங்க. ஏன் மயக்கமா தெரியுமா? கனகசபை ஒரு பொண்ணு பார்த்தேன், அந்த காட்சி ஆனந்தம் எனக்கு மயக்கம் கொடுக்குது. சரி அம்மன் சாப்பிட்டேன், அது மயக்கம் கொடுக்குது சொல்லிட்டு நான் சாப்பிட்ட கல் இருக்கேன். இறக்குறாங்களே கல், தலைவரம் தனவரம் பேட்டரிலாம் வேற அந்த கல் இல்லை. நான் சாப்பிட்ட கல் மறுபடியும் இறக்குற கல் இல்லை. இன்னைக்கு சாவான் வைக்கிற கல் நான் சாப்பிட்டது. சாப்பிடும் போது மயக்கம் வருது, அந்த கல் இல்லை. ஆமா ஆமா. நான் இது உள்ள மேகம் ஆசை இல்ல மேல மேல உள்ளுண்ட போது மயக்குற்றிடும்னாக்க போதை வரும். ஆமா ஆமா. இங்க வந்து நிதானமா இருக்கும். ஒழிவுகள்ல தெரிஞ்சிட்டீங்கன்னா அடுத்தது பார்த்தா அவங்களுக்கு அறிவு கொடுங்க. நான் சாப்பிட்டது என்ன பார்த்தாலே அவங்களை அறிவு தரும். ஐயா அந்த உள் மயக்கத்தைனாக்க அந்த மாயையை போக்குறதோ? உள்ள மயக்கம் எது மயக்கம். அதையா உள்ள மயக்கம்னாக்கா மாயையா? மாயை உள்ள உடம்புல நமக்குள்ள இருக்குது தானே. ஒழிச்சோம். சரி அப்படி சம்மதி கொடுங்க. அனுபவத்துல சாப்பிட வேண்டியது என்னென்ன இருக்கும்? பஞ்சாமிரம் வந்து நாகராஜ 5 அமுதம், அமுதம் எல்லாத்தையும் நான் சாப்பிடும்படி பண்ணி குணத்தையே மாற்றி விடக்கூடிய உண்மையான மேலால் சர்க்குருவே. அதுதான் உலகாரு அம்மையை பார்த்து அம்மையில யாரும் இல்லை, அங்கே சாப்பிட்டு சொல்றாரு. அப்படி அம்மை கொடுத்த மாதிரி கற்பனை அம்மன் உண்டு அப்படிங்கிறார். இது பாட்டு என்ன இதா என்ன பொன்னோடைய ஒரு காட்சியே ஒரு அமுதம் அப்படிங்கிறார். சாப்பிட்டு அமுதம். நான் சாப்பிட்ட கல் வந்து மேகவர கல் இல்லை, நீங்க சாதனை வைக்கிற கல். மேகவர கல்லுல இருக்கிற மயத்தை ஒழிக்கிற கல். இந்த கல் வந்து என்னை யார் எடுத்து பார்க்குறாங்களோ அவங்களோட அறிவு கொடுக்கும் இந்த கல் அப்படிங்கிற. இந்த அடுத்த வேறாலும் யாரும் படிங்க. அடுத்த வரி
மகேஸ்வரியம்மா நன்றி. அடுத்து யாரும் படிக்கிறீங்களா? ஐயா ஒரு கேள்விங்க. கேள்வி இருக்கா? இல்லைங்கம்மா, படிங்க, சொல்லுங்க கேள்வி. ஐயா தவத்துல சில நேரத்துல தவம் முடிச்ச உடனே ஒரு பேச்சு வராத ஒரு மௌனம் வருது, அது வந்து இதே மாதிரி அமுதம் உண்ட கல் அனுபவமா? இல்ல, யார் கேக்குறது? யாரு? வாத்தியாருங்க ஐயா, தேவராஜ் தேவராஜ். ஐயா. தவத்துல முடிச்சோன்னா சில நேரத்துல பேச்சே வராது, அமைதியா இருக்கும். கழுகுக்கு உடனே ருசியா வரும் சார். கழுகுறது சரிங்க. அதிலே சொல்லணும் சார், அமது மாதிரி சொல்லணும் சார். நீ சொல்றது மன அமைதி, அது மன அமைதி கட்டாயம் வரும். சரிங்க. மன அமைதி அது முன்னிலை, அதாவது மன அழகுடைய ஸ்டேஜ், அது மன அழகு ஸ்டேஜ் அது. சரிங்க. அடையுதுன்னா அதை பொறுத்து அமுதமே நாகரத்தோட இனிப்பா சரி சாப்பிடும். இப்ப நீங்க அமுதம் சாப்பிட்டே இருக்கீங்க. தேவராஜ் ஐயா, ஐயா சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன சொன்னீங்க? தவம் முடிச்சிட்ட பிறகு ஒரு அமைதியான நிலை. இப்போ நம்ம ஏதோ ஒரு நாள் தவம் பண்றீங்க, சில நாட்கள் வந்து தவம் முடிச்சு வந்தோன்னே பேச்சு வராது, அமைதியா ஒரு ஆனந்த், அதாவது அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு தோணும். பேச்சே வராதுங்க, ஆனா எல்லாம் கவனிச்சுட்டு இருப்போம் கொஞ்ச நேரம். நீங்க தவம் முடிச்சுட்டு வெளியாயிட்டீங்களா, இல்ல வெளியே போய் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா, என்ன கதை அது சொல்லுங்க. இல்லைங்க, நம்ம இடையில தவம் பண்றோம்ல, அதை சொல்றேன். நம்ம பணி முடிச்சுட்டு ஏதாவது ஓய்வில் இருக்கும்போது பண்றோம்ல, அந்த தவத்தை சொல்றேன். இல்ல இப்ப நீங்க பேச்சே வரலனாக்கா, இப்ப நீங்க தவம் முடிச்சுட்டு இப்ப வெளியே வந்துட்டீங்களா, இல்ல வெளியே போய் வீட்டுல எல்லாத்தையும் பாக்குறீங்க அப்படியா, இல்ல அங்க உட்கார்ந்து? அப்படிதான் ரியலா வீட்டுல இருக்கும்போது. அப்ப வெளியே பார்த்தாக்கா கூட அப்படியே அமைதியா இருக்கு. ஓகே ஓகே. ஆமாங்க. ஓகே ஓகே. ஆஃப்டர் இம்பாக்ட் வாங்கல அந்த மாதிரி இப்ப நம்ம ஐயா வந்து அமுதம் சாப்பிட்டு இருக்காரு. நன்றிங்க. ஓகே ஓகே. அடுத்து படிங்கம்மா. யாரு முதல்ல படிக்கிறீங்க? படிக்கிறேங்க. படிங்கம்மா. சாகா கல்வியின் தரமெல்லாம் கற்பித்து ஏகா கரப்பொருள் ஈந்த சத்குருவே, சாகா தலை வேகா கால் போகா புனல் என்ற 3 பாகங்களுடைய சாகா கல்வியையும் அதனுடைய உயர்வையும் எல்லாம் எனக்கு கற்பித்து என்னை விட்டு என்றும் பிரியாத அகலாத பொருளை எனக்கு அளித்த சத்குருவே. குறிப்பு: சா காத்தலை வே கா கால் போ கா புனல். இந்த 3 சொற்களில் உள்ள இத மட்டும் படிங்க. சொல்லுங்க ஐயா. இது இந்த மஞ்சியா போட்டுக்கணும், அது மட்டும் படிங்க. சாகா தலையில சா எடுத்துக்கங்க, வேகா கால்ல வே. சாவே போ. சாவே போ. இந்த 3 சொற்களில் உள்ள முதல் எழுத்தை மட்டும் சேர்த்தால் சாவே போ என்று வரும். இப்போ நாகக்கல்வி முடியாது. சாகரி தரம்னா லெசன்ஸ், பாடங்கள், பிரிவுகள் எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடு. இல்லைங்க, சாகா கல்வி தரம்னா என்னது? அதோட லெசன்ஸா? அது பாட்டு இல்லையா? அந்த சிலபஸ் ஆயா? அந்த சிலபஸ் சொல்லலாமா? சொல்லலாம். எனக்கு இங்கிலீஷ் வராது சார், நான் படிக்கிறேன். இங்கிலீஷ் வராது, எனக்கு படிக்கல. சும்மா சொல்ற சிலபஸ் உங்களுக்கு தெரியாதா? இல்லையே, சொன்னீங்க. நீங்க ஏற்கனவே மேத்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க யாருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு சிலபஸ்னா என்னன்னு தெரியும். யாவும் இருக்கா? நீங்க ஃப்ரீயா மேத்ஸ் சொல்லி கொடுத்தீங்க, அப்புறம் அந்த டீச்சர்லாம் சொன்னாங்க நீங்க இனிமே சொல்லி கொடுக்காதீங்க, எங்கெல்லாம் டியூஷன் செய்ய முடியல. யாவும் இருக்கா? யாவும் இருக்கு. பாடத்திட்டம். ஆமா, பாடத்திட்டம் படிநிலை இல்ல. படிநிலையில அது முதல்ல ஆரம்பிக்கும் போது முதல்ல சொன்னார்ல, அந்த உலகியல் சொல்லி கொடுக்கணும், அப்புறம் இது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு வந்துச்சுல, அது நினைக்கிறேன். அப்படியா? இல்லைங்க, இப்ப அதெல்லாம் இல்ல. அப்படி எதுக்கா அதுல பேரு? எதுக்கு பேரு வேகால? எதுக்கு பேரு? எதுக்கு பேரு? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன? அது தெரிஞ்சுக்கணும்.
சாகா தலை வேகா கால் போகா புனல். இப்ப சாகா தலைன்னா என்னன்னு மக்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மக்களே. செல்வராஜையா சொல்றாரு, சொல்லுங்கய்யா. நான் சொல்லவே இல்லையே. ஓ, நீங்க ஆண் சொன்னையா? இல்ல ஐயா தான் சொல்லுங்க. தெரியலன்னா பாப்போம். சரிங்களா? சாகா தலை வேகா கால் போகா. தம்பி நான் சொல்றேன் பாருங்க, சரியான தம்பி. முந்தைய பாத்துல அதான் நான் சொல்றேன் பாருங்க, சரியானே. சாகா தலைன்றது உஷ்ணம், வேகா கால்ன்றது காத்து, அந்த புருவ மத்தியில அடிக்கிற காத்து, போகா புனல் என்று மூளையில இருக்கிற அந்த ஃப்ளூயிட். சரியா? ஆதாரம் உரைநடை பகுதியில பக்கம் எத்தனைன்னு தெரியல. உரைநடை பகுதியில இருக்கு, ஆனா பக்கம் எத்தனைன்னு தெரியலன்னு. சரியா? சாகா தலைன்னா அந்த உஷ்ணம்யா, சாகாது அது. சரிங்க, சரி. அதான் ஆதாரம் கேட்டேன் போட்டு. இப்ப ஆதாரம் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னாக்கா ஒரு 2 hour ஆகும். பரவாயில்லையா? வேணாம். அந்த உரைநடை பகுதி நம்பர் சொல்லிருங்க, மக்கள் தேடுவாங்கல்ல. சாமி தான் சொல்லணும், நம்மளுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க ஐயா, இப்ப குறிப்பு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப என்ன சொல்லுங்க, வழக்கத்தையும் கொடுத்துருங்க. அப்புறம் என்ன நீங்களே பார்த்து புரிஞ்சுக்க முடியுமா? நம்ம வழக்கத்தை கேட்டுருவோம். வந்ததே பார்த்து எவனையோ பார்த்துட்டு இதையும் பார்த்துருவோம். எடுக்கட்டும், எங்கேயா போறோம்? மெதுவா பார்த்துட்டு போவோம். பக்கம் வந்து 438யா. நானா படிக்கிறது இருக்கு. இது பாருங்க சாமி, இதா சரியா? இது வந்து ஒரு மெயின். உள்ள போனோம். அது வேற பக்கத்து இருக்கா? அது எங்க இருக்கு? 1 2 பாத்தீங்களா? வேற பேச்சு இருக்கு, இங்க வேக சகஜன் இல்லை. அதான் எங்கடா பார்த்தமேன்னு யோசிக்கிறேன். சரியா? சாகா தலை வேகா கால் போகா புனல். சாகா தலை ருத்திரபாகம், வித்தியாகலை, இரக்கம், ஜீவன், காரணாகினி. இது வந்து அந்த பிண்ட லட்சணத்துல டீட்டெயிலா பார்த்தோம். காரணாகினி அது வேணாயா, போங்க. முடியாது, அதெல்லாம் முடிக்க முடியாதுயா. ஐயோ, அது கடல் மாதிரி இருக்கும். அது வந்து அது உரைநடை பகுதி இதுல இருக்கு. நில்லுங்க, நான் எத்தனாவது எபிசோட் சொல்றேன், மக்கள் போய் பாத்துக்கிட்டோம். தம்பி, அது நீங்க போனீங்கன்னாக்கா அவ்வளவுதான். கொண்டாருங்க, நான் எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அது அந்த வீடியோ நான் குரூப்லயும் போட்டு விடுறேன், டீட்டெயிலா பாருங்க. அது 2 எபிசோடியா. ஸ்கிரீன்ல தெரியுதுங்களா? இல்ல பாருங்க. பாகம் 6 பாகம் 7 திருவருட்பா உரைநடை பகுதி முழுமையான ஆய்வு. பாகம் 6 பாகம் 7 பாருங்க. இந்த காரணாகினி என்னதே அந்த டீட்டெயிலா இருக்கும். 2 தெரியுதா தம்பி? ஓகே. பக்கம் வந்து உரைநடை பகுதியில பக்கம் 362. ஓகே, பாகம் 6 பாகம் 7 பாத்துக்கப்பா. 2 hour இது. அது போகணுமாக்கா? இப்பதான் 20 நிமிஷம் தான் இருக்கு. டீட்டெயிலா பார்க்க முடியாது, ஆனா அதுல வந்து டீட்டெயிலா இருக்கும்.
பாத்துக்குங்க. சரி சாமி, சும்மா சிம்பிளா சொல்லிருங்க சாமி. அதாவது காராயுதம் எழுதி பார்த்துருக்கேன். காராயுதம் ஒரு டெம்பரேச்சர் போகுது நம்ம உடம்புக்கு. குறைஞ்சதுன்னா குளிப்படம் எல்லாம் போடும், அது உடம்பு ஜில்லு போயிடும். அதான் சகாத்தலை. வாழைப்பூ மாதிரி இருக்க பூத்த மாதிரி வாயில புடும்பத்தில தியானம் பண்ணும்போது சாப்பிட்றவங்களுக்கு லேசான காத்து புடும்பத்தில தெரியும். தியானம் பண்றவங்களுக்கு மூச்செல்லாம் இல்லை. தியானம் பண்ணும்போது தாமரை முடியும் போது லேசான காத்து புடும்பத்தில் தெரியும். வேகக்கால். இந்த மூச்சு வந்து வெந்து போச்சு, சூடாவது வருது. அதாவது நம்ம இப்ப சுவாசிக்கிற காத்து வந்து உள்ளுக்கு போயிட்டு வெளியே வரும்போது வெந்து போய் வருது சூடா. அந்த புருவ மத்தியில அடிக்கிற காத்து வந்து வேகாத ஒரு காத்து, லேசா இருக்கும். ஐயா இதுதான் மேடை மேல் வீசிய மெல்லிய பூங்காற்று. அதேதான் மேலதான் புருவ மத்தி, இது மெல்லிய பூங்காற்று. அப்புறம் அடுத்து வந்து பாப்பல அப்படிங்கிறது அப்புறம் மத்தியில வந்து நம்ம மூளையில ஃப்ளூயிட் இருப்பாருங்க, அந்த ஃப்ளூயிட் தான் வெளியே போறது இல்லை, மத்தெல்லாம் போயிடும். குடிக்கிற தண்ணி இதா போயிடும், இல்ல சளி போயிடும், கண்ணீர் போயிடும், வேறு போயிடும், எச்சல் போயிடும், சிறுநீர் போயிடும், எல்லாம் ரத்தோட வெளியே போகும். ஆனா மூளையில சுற்றி ஃப்ளூயிட் போகாது. அது வந்து தாம் பண்ணும் பொழுது கண்ணில் நரம்பு வழியா போய் உஷ்ணம் போய் அந்த ஃப்ளூயிட் வந்து கன்வெர்ட் பண்ணி அமுதா மாத்தினா உள்ளாக சுட்டம். அதான் அமுதம். அதான் பண்ணாது. மூணு சேர்ந்து தான் காற்று. ஓகே, மற்றதெல்லாம் படிச்சு பாத்துக்கப்பா. அடுத்து அதுக்கு கீழே தான் டீட்டெயிலே இருக்கு. சாகாத்தலை, வேகாக்கால், அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லா இருக்குங்க, படிச்சுக்க. மகிமா லகிமா என்னமோ இருக்கு. ஓகே, சிம்பிளா சொல்லியாச்சுப்பா. இதுக்கப்புறம் இல்லைங்க தேவராஜ் என்ன கேக்குறாரு. அற்புதங்கய்யா, அந்த அமிர்தத்தை நீங்க சொல்லும் போது அப்படியே அது கேட்க ஆனந்தமா இருக்குங்கய்யா. எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்றீங்க, நான் புகழ்ச்சிக்காக சொல்றீங்கய்யா. மிகப்பெரிய விஷயத்த அந்த மூளைக்குள்ளது அது வந்து எதெல்லாம் கீழே போகுது, அது மட்டும் மேல வந்து அப்படியே அந்த வழியா வந்து சொட்டுது அப்படிங்கும் போது எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்க கேட்கறதுக்கு. இதெல்லாம் அண்ணாக்குதான் அதுக்கான பைப்பு போல இருக்கு. இல்லைங்க, இதெல்லாம் வந்து ஐயாவோட திருவருள் இல்லாம இணைப்புல இணைய முடியாதுங்க, இது கேட்க முடியாதுங்கய்யா. பாராட்டுக்கோ புகழ்ச்சிக்கோ சொல்லுங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. எல்லாம் பெருமாளுக்கு போட்டோம். நில்லுங்க, அகவல் வரிகள் 1039 1064 இது மேல பார்த்துப்பேன். அதான் நேர பார்த்துட்டு வந்தீங்க. உண்பவை எல்லாம் முன்னிவித்து பார்த்துப்பேன், அது சொல்லி கொடுத்த விஷயங்கள். ஓகே, புனியா தாகா தலை சா என்னது சொல்லுங்க. என்ன தெரியுது? இல்லைங்க, இது என்ன தெரியுது உங்களுக்கு? ஸ்கிரீன் என்ன தெரியுது? தெரியுது. சாவே போ சொல்லுங்க என்னட்டு. சாகா தலையில சாவ எடுத்துக்க வேண்டியதான், வேகாக்கால வே எடுத்துக்க வேண்டியதான், போகா புனல்ல போ எடுத்துக்க வேண்டியதான். சாவே போ. ஓகேயா? ஏன் இந்த சாகா தலை அந்த உஷ்ணன்னு சொன்னீங்களே காரண அக்னி, அதுதான் வந்து சுத்த உஷ்ணமா மாறி நம்ம உடம்புல வேதியியல் அது வந்து ஹார்ட்ல அது ஹார்ட்ல உருவாகி ரத்தத்துல கலந்து உடம்பு பூரா பரவுது, அப்படி சொல்லலாமா? உடம்பு உருவாரு ஆட்டு போகும் சார். உடம்புல உருவாகும், தாமரை புருவமத்தை உருவாகும், உருவாகி ஆட்டு போய் அங்கே உடம்புற போகும். அதுதான் வந்து உடம்ப, அந்த அக்னி தான் வந்து உடம்ப வந்து மாத்துது, வேதியியல் மாற்றம் அப்படின்றாங்கல்ல. இப்ப தவம் செஞ்சாதான் அந்த சுத்த உஷ்ணம் ஏற்படும். இல்லைன்னா வராது.
ஏன் அப்படி எதுவும் ஆதாரம் இருக்கா? தவத்தாலதான் சுத்த உஷ்ணம் ஏற்படுதுன்னு எதுவும் எதுவும் ஒரு ஆதாரம் மாதிரி இருக்கா? பாட்டு எதுவும் இருக்கா? அருட்தணல் எழுதுறாருல ஐயா, அருட்தணல் எழுதுறாருல, அருள் உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட உள்ளொளி காட்டிய மெய் அருட்கணலே. இல்ல அது கனல் சரியா? தவத்தாலதான் அந்த கனல் ஏற்படுது. அருட்கணல்யா, அருட்கணல், அருட்கணல். ஓகே, தாத்தா அருள் அருட்கணல் தாத்தா வருதா? தவத்தாலதான் அந்த கனல் வரும் அப்படின்றீங்களா? அருளாலதான் அருட்கணல். இல்ல நான் எதுக்கு கேக்குறேன்னா ஐயா, சில பேர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க சத்துவிசாரம் பரோபகாரம் செஞ்சாலே அது வேதியியல் மாற்றத்தை ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேக்குறேன். ஒண்ணும் வராது. உஷ்ணம் வரும் உடம்புல, கொஞ்சம் உஷ்ணம் வரும் அவ்வளவுதான். நல்ல உஷ்ணம் வரும். ஏதாவது சத்தம் பண்றாங்க இல்லையா, சத்தம் நல்ல காரியம் பண்றோம், பிரேயர் பண்றோம், நல்ல உஷ்ணம் வரும். சரி, ஏமாற்றம் உஷ்ணம் வராது. அவ்வளவு இன்டென்ஸா இருக்காது, அது அந்த பவர்ஃபுல்லா இருக்காது அப்படின்றீங்களா? ஆமா, உஷ்ணம் வரும். அதான் கேட்டேன். இப்ப வல்லார் வந்து எதுவும் பாடல்ல எதுவும் மாதிரி சொல்லியிருக்காரா? தவத்தால் வந்த அடுத்த சொல்றேனையா, அருட்கணலே அப்படின்னு சொன்னீங்க. அதுல தவன்ற வார்த்தை வரலையா? அது கேக்குறேன். அவங்கிற வார்த்தை வரலையா? சொல்றாரு சொல்றாருல, தேயினில் சூட்டியல் சேர்தர செலவியல். கெட்ட போமா, கெட்ட போமா, உடம்பு போமா, கெட்ட உஷ்ணம் உடம்பு போமா, கெட்ட உஷ்ணம் உடம்பு போட்டு போகுமானாக்கா தெரியலையே, போகாது போல இருக்கு. உடம்பு கெடுக்கையா, உடம்பு கெடுக்கும், அவ்வளவுதான் போகாது, நல்ல போயிடும். ஐயா, இப்ப நம்ம அகவல் எல்லாம் படிக்கிறோம் இல்லைங்கய்யா, அதோட உஷ்ணம் எப்படிங்கய்யா? நல்ல உஷ்ணம், நல்ல உஷ்ணம் நீ காப்பாத்தணும். பாராயணம், அதெல்லாம் பாராயணம், அப்புறம் விசாரம் செய்யறது, ஜீவகாரணியம் பண்றது எல்லாமே நல்ல உஷ்ணம் காப்பாத்தும் ஐயா. ஆனா அதுவும் இந்த சாகா தலைக்கும் நான் அந்த உஷ்ணம் வேற இல்லைங்களா ஐயா? அதுதான் டார்க் வரும், தலைய ஒண்ணாது, சிக்காரம் வந்து கொஞ்சம் லேசா வரும். நன்றிங்க ஐயா. ஏன் இந்த சத்விசாரம் கூட நல்ல உஷ்ணம் தாங்கய்யா. ஆமா, நல்ல உஷ்ணம் தான். இப்ப நம்ம இந்த பகிர்ந்துக்கிறதும் கூட ஒரு நல்ல உஷ்ணம் தாங்கய்யா. டெஃபினட்டா அதுவே கிடையாது, அதுவே இல்லை. ஐயா ஐயா கொண்டாருங்கய்யா, கொண்டாருங்க. ஓகேயா, அடுத்து படிங்கம்மா. சத்தியமாம். சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்தென்னுள் விளங்கு சத்குருவே. என்றும் அழியாத நிரந்தரமாக விளங்கும் சிவ சித்திகள் அனைத்தினையும் உண்மையாக எனக்கு அளித்த என்னுள் விளங்கும் சத்குருவே. இல்ல இருக்கன்னு பாப்போம். இல்ல, ஓகே. சத்தியமாம் சிவ சித்திகள் அனைத்தையும் மெய்த்தகை அளித்தனுள் விளங்கு சத்குருவே. சித்தி என்ன சித்தியா கலக்கிறது இல்லையா? அது இல்ல, எல்லா சித்தி இருக்குல்ல உங்களுக்கு, நல்ல சித்தி இருக்கு, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. ஆமாயா, கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி. 12 சித்தி இருக்கு இல்லையா? 12 கோடி இருக்கு இல்லையா? எல்லா சித்தியையும் என்ன உண்மையா எனக்குள்ள கொடுத்து என்னோட விளங்குங்க சத்துருவே அப்படிங்கிறார். கொடியேறு, எல்லா சித்தியாட்டு கொடுத்து நீ கொடியேறு அப்படிங்கிறார். அது பேர் வந்து சிவ சித்திகள். ஆமா, 647 கோடியா? ஆமா, ஒரு வரி இருக்குமே, 64 கோடியும் 64
அதே அறுபது நம்பர் அதான் 64 கோடியும் எப்படி அந்த வரி நம்ம நம்பர் சொல்றாங்க எப்படி சொல்றோம் இப்பெல்லாம் 647 இல்ல அப்படி சொல்ல மாட்டோம். 1140ன்னா 1940 சொல்ல மாட்டோம். 1140 740 840 840 சொல்ல மாட்டோம். பின் சொல்றேன் இல்லையா, அது 6 4 7 சொல்றாங்க. 64 அந்த 47 சொல்லாம 64 சொல்ல பாருங்க, பிரியா பாருங்க. இப்ப நம்ம படத்தை சொல்றாரு முதலாளி 57 கோடிகள்ல 64 கோடி அதில் பாருங்க. 6 சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவுமை பொருளே. 47 எழுதல அவரு, 64 7 எழுதல பாருங்க. ஓகே, இது வந்து எல்லா சித்தியும் சிவ சித்திகள் எல்லாமே. ஆமா, அன்னைக்கு கூட நம்ம விசாரத்துல பார்த்தோம். இப்ப இந்த வியாழக்கிழமை பார்த்தோம்ல, சிறு சிறு சித்திகள் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்குது, புத்தர் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு. ஆனா ஃபுல்லா கிடைக்கல. இப்ப இவருக்கு வந்து 647 கோடி சித்திகளும் விட்டுட்டு தெரியாத மாதிரி இருக்காரு. அடுத்து வேற யாரும் படிங்கயா, வேற யாரும்? வினோதினியம்மா நன்றி. நான் படிக்கட்டுமாங்க? யாரும் படிக்கலாம், உங்க விருப்பம். எல்லா நிலைகளும் ஏற்றி சித்தெல்லாம் வல்லான் என வைத்த சத்குருவே, ஆன்ம அனுபவத்தின் முடிந்த அனுபவ நிலையாகிய சுத்த சிவநிலை வரை 43 அனுபவ நிலைகளில் கடைசி வரை என்னை ஏற்றி சித்திகள் அனைத்திலும் வல்லவன் என என்னை தூக்கி வைத்த சத்குருவே, சித்திகள் பெறுதல் வேறு, அதில் வல்லவனாதல் வேறு. ஆதாரம்: எந்தையை கண்டேன், இடரெல்லாம் நீங்கினேன், சிந்தை மகிழ்ந்தனேன் என்று உந்திபர, சித்திகள் பெற்றேன் என்று தீபர, தந்தையை கண்டேன், நான் சாகாவரம் பெற்றேன், சிந்தை கழித்தனேன் என்றும் உந்திபர, சித்தெல்லாம் வல்லன் என்று முந்திபர. அவ்வளவுதான். அங்க வந்து சித்தல் பெற்றேன் மேல வல்லையில் வருவாங்க. பெறுதல் வேறு வல்லவர் வேறு போட்டோம் சித்தல் பெற்றேன் என்ற உண்மையில சித்தலாம் வல்லேன் வல்லவனாதல். சரி, முதல்ல மேல இருந்து வாங்க, கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. 43 அனுபவ நிலைகள்னா அது யாரும் தெரியாது. ஆன்மாவத்துல முடிந்த அனுபவ நிலை 40 சொல்றாரு. இது எங்க ஒரே நடையில பகுதியில பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. இருக்கு அது கடைசி யாரும் இல்ல. 13 நிலை போயிருக்கான்னு சொல்லிருக்காரு ஐயா. என்னங்க 13 நிலை போயிருக்காங்க எழுதுறாரு. 13 நிலை. யாரு அவரு? தத்தாத்திரேயர். இந்த கேரளாவா இங்க உள்ள ஆளு? கர்நாடகா. அவர் பேரு என்னையா? தத்தாத்திரேயர். தத்துவராயர். தத்தாத்திரேயர். அவர் வந்து 13 பேருக்கான்னு சொல்றாரு. 13 பேருக்காரு சொல்றாரு. ஓகே, அவ்வளவுதான். அது மேல யாரும் போனா தெரியல. சரி, 50 போயிருக்காரு. 41 முடிச்சிட்டாரு. முடிச்சாரு. இந்த 8 சித்தில அறுத்து வல்லான சர்க்குருவே. வேறு வல்லாது வேறு. கண்டேன் நிலைங்க முடிந்த அனுபவ நிலையாகிய சுத்த சிவநிலை தான் கடைசி 43. சரியா? ஐயா அது எங்க இருக்கியா? கொஞ்சம் அப்படியே பாப்போமா எடுத்து, என்னென்ன நிலைகள் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காரு? சரி, ஓகே. இல்ல, சித்திகள் பெறுதல் வேறு, அதில் வல்லவனாதல் வேறு. என்னது இது? அது சொல்லுங்க. எந்தையை கண்டேன், எந்தையை கண்டேன், சிந்தை மகிழ்ந்தேன், பெற்றேன், தந்தை கண்டேன், அவன் பெற்றேன், அழைத்தேன், இதெல்லாம் வல்லேன், இதெல்லாம் வல்லவன் ஆயிட்டேன், பெற்றேன், நீங்க வல்லவன் ஆயிட்டேன். பெறுதல் வேறு வல்லவனாதல் வேறு. ஏன் இந்த உந்தி பற ஏற்கனவே சொல்லிங்க, ஒரு வகையான நாதம் வந்து இந்த
இந்த உந்தி சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு அது அல்ல சொல்றேன். அல்ல அல்ல அல்ல. இந்தி வரை வந்து கொண்டு முன்னிலைப்படுத்தி சொல்றது, அவ்வளவுதான். முன்னிலைப்படுத்தி சொல்றது. அவ்வளவு. ஊது சங்கே, ஊது சங்கே முன்னிலைப்படுத்தி சொல்றது. வெண்ணிலாவே, அதெல்லாம் முன்னிலை பேசும்போது யார்கிட்டயே பேசுறோம் அவதான் இல்லை பச்சை அறிஞ்சிடுவோம். அந்த பாடல்லே வரும் ஒரு ஆள்கிட்ட சொல்ற மாதிரி. ஆமா ஆமா. தந்திர சொல்ல வெள்ளிலாவே பாரு, ஊது சங்கேன்னு வாரு, ஊது சங்கே வெண்ணிலாவே, அதெல்லாம் சொல்லி முன்னிலைப்படுத்துவது. மேற்கூறாஜ் அக்கட்சிங்கிறாரு, ஒரு முன்னிலைப்படுத்தி சொல்றது. ஓகே. அனுபவ நிலைகள் அனைத்திலும் ஏற்றி வைப்பது குருவின் கடமை. அது என்னது அது? குரு. அப்ப குரு வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருந்து ஏற்றி விடணுமா நம்மள? என்ன பாட்டுல அடுத்தது பட்டியல் பாட்டு பாடல. என்னது? அடுத்தது கண்ட அறிவு பாட்டு பாடல. ஆமா ஆமா ஆமா, பார்த்த போத அடுத்த பாடம் கொடுத்தாரு அர்த்தம். அடுத்தடுத்து அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அறிவு வரும். அவரை பார்த்துக்கிட்டு இருக்குனாக்கா எப்படியா பாக்குறது? நம்மளுக்கு கண்ணே சரியா தெரிய மாட்டேங்குது. வல்லார் படம் வச்சு பாத்துக்கலாமா? அப்படியா செலவு வச்சு பாத்துக்கலாமா? அவ்வளவுதான். ஓகே, அடுத்து ஒரு வரி பாத்துருவோம். வேற மாறுதியா அவன்? வரி மாறுது. ஓகே ஐயா, அடுத்த வாரம் ஆரம்பிப்போம். நற்றாயே தாயே ஆரம்பிப்போம். குரு முடிச்சிட்டியா? எல்லா நிலையிலும் ஏத்தி எல்லாம் வலையனை என்னை வைத்த சத்குருவே. ஒவ்வொரு நிலையை ஏத்தி விடுறது அவருதான். நம்மளால சொந்தமா ஏற முடியாதோ? முடியாது. ஏன் இல்லைங்க, ஏறி போக போக நூலின் நிலை போல் நுணுகுதே. அப்புறம் அதுல ஏத்தி விட்ட அப்படின்னு வரும் போல இருக்கு. அது எங்க இருக்கு? இல்ல அதுல வருமாயா அப்படி? அதாவது இனி தயங்கவே எடுக்காத மேம்படுங்க. மெய்யருள் வியப்பு பின்னாடி இருக்கா? பின்னாடி தானே இருக்கும். அப்படியே மக்களே பாருங்க. 83. 83. நன்றியா. 83. 83 அடிமை பேரு போறது. நல்லா பாருங்க. மெய்யருள் வியப்பு. சாரிங்கய்யா, தவறா சொல்லிட்டேன். சாரிங்கய்யா. ஓகேயா. மலையன் சொல்லுங்க. இங்கோர் மலையின் நடுவில் உயர்ந்த தம்பம் நணுகவே, ஏறி போக போக நூலின் இழை போல் நுணுகவே, அங்கே திகைத்து நடுங்கும் போதென் நடுக்கம் நீக்கியே, அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே. இப்ப கம்பம் இருக்கா? நீ படம் எடுத்துங்க. இப்ப மலை மேல ஏறினாரு, கம்பம் இருக்குன்னு சொல்றாரு. கம்பம் இருக்கா? கம்பம் தானே எழுதுறாரு. ஆமா. கம்பம்னா கம்பம்யா. ஆமா. கம்பம் இருக்கான்னு கேக்குறீங்களா? கம்பம் இல்லையா, அனுபவ நிலைகள் தெரியாது. அப்படியா? இல்லைங்க, உரைநடை பகுதியில எங்கேயோ ஆணி பொன்னம்பலத்தை கண்ட காட்சி அற்புத காட்சி. இங்கேயும் கம்பம் இருக்குமே. வாங்க கேளுங்க, கேளுங்க. போந்துச்சு 15. பொர்த்தப்பம் 14. மாடத்து 7 நிலை,
எல்லாம் தாண்டி வந்து மேல கம்பம் இருக்கு. பொற்றம்பம் இருக்கு இல்லையா? ஓ பொற்சபையா? பொற்றபை அனுபவமோ? பொற்றம் வந்துதா? பொற்றம் எது? பொற்சபையா? இன்னும் எங்க ரூல்ல தாரி அரங்கால் பாட்டு இல்லையா? அரங்கால் செய்தி பாட்டு எடுங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு வளர்றது வளர்றது. அரங்காதலா? ஆமா, அரங்காதல். அரங்காதல் பொற்றம் அங்க ஒரு இடத்துல ஒண்ணு தேடி எடுக்கணும். 1069 மூணு மறுபடி. அரங்காதல் செய்தேனை ஆண்டு கொண்டிங்கே அருப்பெருஞ்சோதியாய் ஆடும் அழகர் உறங்காத வண்ணம் சிற்றம்பலம் பாடி உதிக்கின்ற உண்மையில் துதிக்கின்ற போது உறங்காதல் செய்வார் போல் செய்யாதே பெண்ணே பொற்கம்பம் ஏறினை சொர்க்கம் அங்கப்பால் இறங்காதே என்கின்றார் என்னடி அம்மா ஏன் கைப்பிடிக்கின்றார். ஐயா அந்த ஒருமை நிலையா கண்டுபிடிச்சு வந்தீங்களா? மன அடங்கிய அந்த ஒருமையான நிலை. தவம் பண்ணும் பொழுது தூக்கம் வரும். தூக்கம் தாண்டி அதெல்லாம் ஜெயிச்சுட்டு உறங்காம தவம் பண்ணும் பொழுது எப்ப மன ஒருமைப்பாடு வருதோ, மன சார்பில் ஒருமைப்பாடு வருது இல்லையா? அப்ப வந்து ஒருமை உதவால அதுதான் பொற்கம்பம். கம்பம் எதுவும் இல்லை. அதாவது அந்த ஒருமையில அப்படியே அதாவது தடைப்படாம அப்படியே ஏறிக்கிட்டே போறோம். சரியா? அதான் பொற்கம் வச்சா. ஏன்னா பார்த்து சொர்க்கம் சொல்ல பாருங்க. அம்பலம் பார்த்து ஐயா நானும் அம்பலம் பார்த்துருக்கேன். மனம் ஒருபாடு திருப்பி சொல்லுங்க. என்னது மனம் ஒருபாடு ஆயிடுச்சுன்னு சொன்னா? சரி, பிராணர் பாத்துருவீங்கல்ல? பிராணர் பாத்துருவோம். அதான் சொர்க்கம் பக்கத்துல அப்பால சொர்க்கம் சொர்க்கப்பால. அங்கே இறங்கிடாத அப்படியே அனுபவத்துல போங்கிறார். சொர்க்கம் ஏது? ஒன்னால கம்ப நினைக்கிறாங்க ஒதுக்கின்ற உண்மை. தவம் பண்ணும் போது ஒரு உதய மாதிரி அதுதான் கம்மன் பேர். அதுக்குதான் கம்மன் பேரு. அது வந்துச்சுன்னா ஆண்ட பக்கத்துல இருக்கலாம். கிட்ட வச்சீங்க சொர்க்கம் பக்கத்துல சொர்க்கம் இருக்கு. இங்க இறங்காதேங்கிறார். இது இசைந்த பொத்தம்பம். இந்த பொத்தம்பம் இப்ப இங்க வந்து மெய்யருளிப்பில இங்க ஒரு மலையின் நடுவில். சரி, அந்த தம்பத்துல ஏறி போக போக நூலின் இழை போல் நுணுகுதே அப்படின்னாக்கா எப்படி அது? அப்படியே மரம் போயிடும் கொஞ்சம் மரம் கனவா அந்த மரம் அப்படியே இறங்கி நுழைஞ்சிட போயில. அது அப்படியே இல்லாம போய்கிட்டே இருக்கு. ஆமா, சரி, அங்கேயும் அவர் திகைக்கிறாரு. மரம் என்ன பண்ணுவாரு? நல்லா ஜோரா உட்காருங்க, கொஞ்சமா இலை மரம் மரத்தை பயம் வராது. என்னடா திடீர்னு ஒரு அனுபவம் புதுசா இருக்கு அப்படின்ட்டா நடுக்கம் நீக்கியே அதன் மேல் உயர்ந்த நிலையில் வைத்தாய் அடிமையாக்கியே. அந்த நடுக்கத்தை நீக்கி அவருதான் மேல ஏத்தி கொண்டு போறாரு. அதுதான் வந்து எல்லா நிலைகளும் ஏற்றி. சரியா சாமி? மணி கரெக்டா 8 ஆயிடுச்சு. சரியான்னு கேட்டேன். சரி, கேள்வி இருக்கா மக்களே? ஓகே, சரியா முடிச்சுக்கோ. யாருக்கு கேள்வி இருக்குல்ல போல இருக்கு? யாருக்கும் கேள்வி இருக்குங்களா? ஓகே, எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க. டயர்ட் ஆயிட்டாங்க. ஏகப்பட்ட விஷயத்த சொன்னா டயர்ட் ஆகும். திரும்பி பாக்கணும், அப்பதான் நிக்கும் மனசுல. முடிச்சுங்க. ஏதோ பகல் நினைக்க வேண்டாம், தேவன் தான் பார்த்துருக்கோம். ஆதாரம் தொட போச்சு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி உள்ளார் சொல்லலாம். ராமலிங்க அவையும் ராமலிங்கம்
எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் நன்றி வணக்கம், நன்றி. நன்றி எல்லாரும் ஐயா நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. பொறுமையா எல்லாரும் பொறுமையா கேட்டது நன்றி. நன்றி சரவணன் நன்றிகள் ஐயா, சார் மூப்பையா. நன்றிகள் ஐயா. பொறுமையா கேட்டது நன்றி. பொறுமையா கேட்டீங்க, நன்றி. நன்றி சரவணன் சார் மூப்பையா. நன்றிங்கய்யா, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி.